ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். உங்களோடு சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை 44ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் தங்களுடைய பலனினால் அவர்கள் செய்யல, ஆனால் நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் நீர் அவர்களுக்காக செய்தீர். இதுதான் இங்கே சொல்லப்படுகிறதான வார்த்தையினுடைய சாராம்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அடுத்த வசனத்தில் நீங்கள் கீழே வாசித்து பார்த்தால், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியானால் எங்களுடைய பட்டயமோ, எங்களுடைய புயபலமோ, எங்களுடைய பலனோ, எங்களுடைய ஞானமோ, ஆமென், எங்களுடைய திறமையோ அல்ல. அதை நாங்கள் நம்பினால் எங்களுக்கு அது மேன்மையை கொண்டு வருவது இல்லை. எங்களுக்கு மேன்மை வருவதெல்லாம், எங்களுடைய உயர்வு எல்லாம், எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உம்மால் மட்டுமே வருகிறது என்பதை இங்கே இந்த சங்கீதக்காரன் அவன் தைரியமாய் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் உமது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் எங்களை இரட்சித்தது. இன்றைக்கும் ஆண்டுடைய கரம் உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய புயம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய முக பிரகாசத்தை தேவன் உங்களுடைய முகத்தில் பிரகாசிக்க செய்து, ஆமென், நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் நீங்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு ஏதுவான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. உங்கள் பட்டயம் அல்ல, உங்களுடைய வில் அல்ல, உங்களுடைய அம்பு அல்ல, என்னால் முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு போவீர்களானால் அது முடியாது. என்னை பலப்படுத்துகிறவரால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எதையும் செய்வேன் என்று அவரை சார்ந்து போவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை, வெற்றியை, மேன்மையை ஆண்டவர் தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் இதை உங்களுக்காக செய்வதனுடைய ஒரே ஒரு நோக்கம், he loves you so much. அவர் உங்களை அதிகம் நேசிக்கிறார், உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆகவே என்னுடைய பிள்ளைக்கு நான் பார்த்து பார்த்து செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவரே நமக்காக யுத்த களத்தில் இறங்கி கிரியை செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார். நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். ஜெயம் பெறும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரை சேர்ந்து துதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நல்ல பிதாவே, இந்த வார்த்தை அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நூறந்தனையால் நிறைவேறுவதாக. நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரியமாய் இருந்து செய்கிற காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் ஆமென் நன்மையாய் பெற்று அனுபவிக்க தகப்பனே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.